பிரைஸ் தி லார்ட். எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வேதத்தை கிறிஸ்தவர்கள் நம்ம பிறந்ததுல இருந்தே இல்லை சிறு வயதுல இருந்தே சுமந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அதை நாள்தோறும் படிக்கிறோம். அநேக காரியங்கள் வேதத்தை பற்றி சொல்றாங்க. வேதத்தில் உள்ள வசனங்கள் பற்றி எவ்வளவு குவிஸ் எல்லாம் கூட நிறைய நம்ம அட்டென்ட் பண்ணுறோம். எத்தனை வசனங்கள் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள், அப்படி நிறைய காரியங்கள் கிறிஸ்தவர்கள் வேதத்தை படிக்கிறவங்க அறிந்திருக்கிறோம். இப்போது எனக்கு பைபிளில் உள்ள சென்ட்ரல் வேர்ஸ், நடுவில் உள்ள அந்த வேர்ஸ் சங்கீதம் 118:8, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இப்போ பைபிளில் உள்ள சென்ட்ரல் வேர்ஸை என்ன சொல்லுதுன்னா, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரின் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம். அப்போது பைபிளை ஜஸ்ட் ஒரு புக்காக பார்த்து அதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் ஒரு கிறிஸ்தவன் தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை அந்த சென்ட்ரல் வேர்ஸ்க்கு அவ்வளவு முக்கியமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் அந்த வசனத்தில் 2வது கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்தே போகலாமா பாஸ்டர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகும்போது நீங்கள் கேட்டதான சொன்னதான அந்த விளக்கம் சொன்னீங்களே, அதாவது கிறிஸ்தவர்கள் வேதத்தை சுமக்கிற கிறிஸ்தவர்கள்னா இப்படி சுமக்கிறதா, இல்லை ஹேண்ட்பேக்கில் வச்சு சுமக்கிறதா, சிலர் சின்ன பைபிளை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்களே அப்படி சுமக்கிறத குறிக்கிறீங்களா, இல்லை என்ன சொல்றீங்க நீங்கள் வேதத்தை சுமக்கிறதுனா? வேதத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வேதத்தை சுமக்கிறதுன்றது தவறான வார்த்தை அல்ல, சரியான வார்த்தை தான். ஆனால் அது எப்படி கிறிஸ்தவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க? வேதத்தை சுமக்கிறதுனா எரேமியால சொல்லியிருக்கிறபடி வேத வார்த்தைகளினாலே ஒரு மனுஷனுடைய இருதயம் மாற்றப்படுகிறதை, அவனுடைய இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் அடைகிறதை, மனம் திரும்புவதை அது குறிக்கிறதான காரியமா இருக்கு. அடுத்து கர்த்தர் அங்கேயே சொல்றாரு, வேத வார்த்தைகளை அவருடைய இருதயத்திலே எழுதுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப வேதத்தை சுமக்கிறதுனா இந்த வேத வார்த்தையினுடைய கருத்தை ஒருவன் இருதயத்துல கொண்டு செல்வது அல்லது பதித்து கொள்வது. நீ இப்படி வாசிப்பீங்க இல்லையா, அதாவது ஊமையில ஆண்டவர் சொல்லும்போது இந்த வார்த்தைகள் வசனங்களை விதைகள் ஒப்பிட்டு அது விதைக்கப்படும் போது அது 1, 100, 60, 30 அது வார்த்தை உங்களுக்கு புரியுதா? என்னன்னா நல்ல நிலத்துல தான் விதைக்கப்படுகிற விதையை குறித்து தான் அவர் சொல்றாரு 100, 60, 30 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அது 100ஆக 60ஆக 30ஆக அப்படின்னா அந்த விதையானவன் போட்டதான விதையில 60%, இப்போ 30% தான் விளையுதுன்னா 60% நல்ல விதைகள் இல்லையா? எல்லாமே எல்லாமே வசனம் இல்லை. ஏன்னா அந்த விதையை வசனத்தை விதைக்கு ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். குடியானவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விதைக்கும் பொழுது அது முள்ளருகிலே வழி பாதையிலே அது பாத்தீங்கன்னா கல்லான இடத்துல விளைகிறதை குறித்து அல்ல, நல்ல நிலத்துல விளைகிறத ஒரு இடத்துல 100 அப்படி எடுத்துக்கோங்களேன். இப்ப 100 விதைகள் விழுதுன்னா 100 முளைக்குதுன்னு அர்த்தம். அதே ஒரே இடத்துல 100 விதைகளை போடுறான், 60 தான் முளைக்குது. ஆனா நல்ல நிலம் தான், அதே நல்ல நிலம் தான். ஆனா சில இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 100 விதைகள்ல 30 மட்டும் முளைக்குது. ஆனா பரவாயில்ல, அட்லீஸ்ட். ஏன்னா நல்ல நிலம். என்ன அர்த்தம்னா வேதத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளும் பொழுது சிலர் 30% புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் 60% புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுதானே கீழ்ப்படிவாங்க. புரியல, சிலர் 100% என்ன பண்றாங்க, புரிந்து கொள்ளுகிறார்கள். என்னன்னா அந்த வேத வார்த்தைகள் அவர்களுக்குள்ளாக பலன் கொடுக்குது. நல்ல இருதயம் தான், கெட்ட இருதயமே கிடையாது. 30%, 60% மோசமான இருதயம் கிடையாது, நல்ல நிலம். ஆனாலும் அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தான் விளையுது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அவர்கள் பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நல்ல நிலம் அப்படின்னு சொல்றாரு அல்லவா. அப்ப அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதற்கு யாரும் இல்லை, சரியான டீச்சர்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவர்கள் நேரத்தை செலவு பண்ணி வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்றதற்கு நேரத்தை ஒதுக்காமல் இருக்கலாம். 30% தான் செலவு பண்ணாங்கன்னா நல்லவங்க தான், 30% தான் டைம் செலவு பண்றாங்க. நல்லவங்க தான் 60% தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நல்லவங்க தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 100% கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்றாங்க, செலவு பண்றாங்க கற்றுக்கொள்வதற்காக என்று சொல்லுகிறேன். அப்போ அவர்களுக்கு அது பெரிய பலனை கொடுக்கிறதாய் காணப்படுது. அப்போ சுமக்கிறது அப்படின்னா வேத வார்த்தைகளுடைய கருத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதான காரியத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறதை குறிக்குது. கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் வேதத்தை சுமக்கிறார்கள், இருதயத்தில் இப்ப
உங்களுக்கு இதெல்லாம் ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பழைய ஏற்பாடு புத்தகத்துல தீர்க்கதரிசியில வாசிப்பீங்க, ஆசாரியர்களுடைய வாயில வேதத்தை தேடுகிறார்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயிலேயே வந்து வேத வார்த்தை காணப்படுது? இல்ல, ஆசாரியனுடைய இருதயத்திலே காணப்படுது, அவனுக்குள்ளே காணப்படுகிறது, அவன் புரிந்து கொண்டு இருக்கிறான். அப்ப அவனிடத்துல அவன் பேசினானா வேதம் வெளிப்படும்ட்டு ஜனங்க நம்புறாங்க. அப்ப அவனுக்குள்ளேயே வேதம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஆசாரியன் வந்து தன்னுடைய சுயத்துல வந்து எடுத்து பேசினானா வேத வார்த்தைகள் அதுல இருக்காது. ஆனா வந்து என்ன பண்ண, ஆசாரியன் பேசுறோம் அப்படின்னா அது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்பி போயிடுவாங்க. அப்ப நம்ம இப்ப என்னதான் பார்த்துட்டு இருக்கோம், வேதத்தை சுமக்கிறதுனா என்ன? கிறிஸ்தவர்கள் வேதத்தை சுமக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த புத்தகத்தை சுமக்கிறது இல்லை, இந்த புத்தகத்திலே காணப்படுகிறதான எழுத்துக்களை மனப்பாடம் பண்ணுவதும் அல்ல, இந்த வேதத்திலே காணப்படுற எழுத்துக்குள் மறைந்திருக்கிறதான சத்தியத்தை, அதாவது கருத்தை, பொருளை, அதாவது ஆவியும் ஜீவனுமாய் காணப்படுகிறது அல்லவா, அதை பெற்றுக்கொள்ளுகிறது வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது. இப்ப திரும்பவும் கொஸ்டினை மறந்துட்டேன், நீங்க கொஸ்டின் திரும்பவும் கேட்குறீங்களா? இல்ல, எனக்கு நீங்க வந்து 1, 60, 30, 100 இப்போ அதை வந்து இவ்வளவு நாளும் இவ்வளவு அதற்குள்ளால, அதாவது 30% நம்ம பலன் புரிந்து கொண்டிருக்கிறோம், பலன் கொடுக்குறோம், 60%, 100%. அப்போ அந்த வசனத்துல நல்ல நிலம்னு சொன்னீங்க, விதையும் நல்ல விதை, அதுல எந்த சந்தேகமே இல்லை, ஒரே மனுஷன்தான் விதைக்கிறான். ஆனால் 30%, 60%, 100%ன்னு சொன்னால் நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல், நம்ம அறிந்திருக்கிறது, அந்த சத்தியம் அன்கவர் ஆகி நம்ம புரிந்து கொள்ளுதல்னு சொன்னீங்க. அதே வந்து ஒரு என்லைட்டனிங்காக இருந்து, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க வேதத்தை சுமக்கிறதுன்னு சொல்லி, நான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணதுக்கு வாயில் வேதத்தை தேடுவாங்க. அப்போ இருதயத்துக்குள்ளால அந்த வேதம் இருக்கணும், இருதயத்துக்குள்ளால இருக்கணும்னா நம்ம அதை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர். அப்போது நான் இப்போ 119 சங்கீதத்தை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை இப்போ அதனுடைய அந்த ஒவ்வொரு செட்டாக இருக்குது, எதை கேட்டாலும் நான் சொல்லுவேன். இல்லை சங்கீதத்தில் நிறைய சங்கீதம் எனக்கு தெரியும். நம்மளை சின்ன வயசுலேருந்தே மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. அப்போ வேதத்தை மனப்பாடம் பண்ணுறது, இன்னொன்று வேதத்தை நான் 10 தடவை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுறது, இல்லை என்ன கொஸ்டின் கேட்டாலும் அது ஹிஸ்ட்ரி புக் மாதிரி எங்கே கேட்டாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதும், நீங்கள் சொல்கிற எக்ஸ்பிளனேஷனில் எல்லாமே அப்படி அடிபட்டு அது வந்து நோ யூஸ், அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நோ யூஸ் அப்படின்னு சொல்லி. இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது ரொம்ப ஆழமான அதனுடைய, இப்போ நம்ம பேசுகிறதை போல அதனுடைய ஆழமான கருத்துக்களை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு போதிக்க முடியாது, ஏன்னா புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் இப்போ தமிழ் வேதாகமத்தை படிக்க அறிந்திருந்தார்கள் ஆனால், ஆங்கில வேதாகமத்தை படிக்க அறிந்திருந்தார்கள் ஆனால், அவர்கள் இதெல்லாம் அதாவது மனப்பாடம் பண்ண சொல்றதுல தவறல்ல. எத்தனை புக்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுல தவறல்ல. இப்போ நீங்கள் சொன்னதை போல வேதத்தில் மைய ஒரு வசனமாக 118வது சங்கீதத்தில் இருக்க 8வது வசனம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அது உண்மையாக தெரியல, எனக்கு மேபி இருந்தாலும். அப்போ வேதத்தின் மைய வசனம் என்று அவர்கள் அதை கண்டுபிடிக்கணும்னா வேதத்தில் எத்தனை வசனம் இருக்குன்னு முதலாவது பார்க்கணும். அப்போ வேதத்தில் எத்தனை வசனம் இருக்குன்னு பார்த்துட்டு அதில் வந்து இந்த 118வது சங்கீதத்தில் இருக்க அந்த 8வது வசனம் அதில் கரெக்டாக பாதியா ஆன வசனம் முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற அதுக்கு அடுத்த வசனமா என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ எத்தனை வசனம் டிவைடட் பை 2 அதில் போடணும். அதில் நடுவில் இருக்கிறதான வசனத்தை எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 2 போட முடியாது, எக்ஸ்ட்ரா ஒரு வசனம் இருக்கணும், 2ஆ பிரிச்ச பிறகு நடுவில் இருக்க வசனமாக இருக்கணும் இல்லையா? அப்போ இதை முதலாவது அவங்க அனலைஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் செக் பண்ணி இதை வந்து எடுக்க முடியும், இன்னைக்கு கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் அன்னைக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் இருக்கிறது, நீங்கள் சொல்கிறது இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச காரியமா எனக்கு தெரியல. அப்படி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம், அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தினுடைய மைய பொருள், கருப்பொருள், வேதத்தினுடைய ஒரே தெய்வத்தை அறிகிறதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா? வேதத்தினுடைய மையமான சத்தியம், அடிப்படையான சத்தியம் இதுதான், வேதத்தினுடைய அடிப்படையான தெய்வம் இவர் ஒருவர் தான் அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு இந்த மூளையை இவ்வளவு செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டவர்களாகவும் தேவன் ஒருவர் என்பதற்கும், அவருக்கு முற்பட்ட தேவன் இல்லை, அவருக்கு பின் ஒரு தேவன் இருப்பதும் இல்லை என்பதற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படி கொடுக்குறாங்களா? நடுவுல ஒரு தேவனை வைத்து அவருக்கு முற்பட்ட ஒரு தேவன், அவருக்கு பிற்பட்ட ஒரு தேவன் இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப நானே அவர் என்று நீங்கள் விசுவாசித்து இப்படி சாட்சியா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் ஏசாயா 43 அவர் சொல்றாருல, அந்த வார்த்தையை மீறுகிறார்களே,
ரட்சித்ததாகிய உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேற ஒருத்தர் கர்த்தர் கிடையாது. வேற தேவர் உனக்கு உண்டாயிருக்க வேணாம் அப்படி சொல்றாரு அல்லவா? அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா? தேவன் ஒருவர், கர்த்தர் ஒருவர் என்று சொல்லுகிறார்களே. அப்ப அடிப்படையாக வேதம் சொல்லி கொடுக்கிறதான தெய்வத்தை குறித்த அல்லது தேவத்துவத்தை குறித்ததான சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்னா, யார் இதை கண்டுபிடிச்சு எடுத்தாங்களோ அதை ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு பெரிய பிரசங்கியாக அவர் மாறி இருக்க முடியும். ஆனா வசனங்களை கவுண்ட் பண்ணி அதை சொல்றது ஒரு பெரிய விஷயமா நான் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்கல. ஏன்னா சில காரியத்தை நம்ம செய்யும்போது முக்கியமானதை விட்டுட்டு வேற எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ சின்ன பிள்ளைகள் வேத வாக்கியங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மனப்பாடம் பண்ணுவது, வேதத்தை குறித்த சில அடிப்படையான காரியங்களை, இந்த புக்கை யார் எழுதியிருக்கா, மோசே எத்தனை புக்ஸ் எழுதியிருக்காரு, தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்னா என்ன, சங்கீதங்கள்னா என்ன, இந்த பாடல்கள்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்தருடைய சரித்திரம்னா என்ன, அப்படி வந்து புதிய ஏற்பாடுனா என்ன வித்தியாசம், ஏன் இந்த வார்த்தையை வைத்திருக்கிறார்கள், இப்படிலாம் ஆராய்ந்து பார்க்கறதுல தவறே கிடையாது. ஆக்சுவலாக நிச்சயமாக தவறு கிடையாது. அதனால அதை செய்ய வேண்டாம்னு நான் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் செய்யட்டும். ஆனால் அடிப்படையாக இந்த வேத வாக்கியங்கள் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? அதாவது ரொம்ப சிம்பிளா சொன்னா ஆராய்ந்து பார்க்கிறது, இதுவும் ஒரு விதமான ஆராய்ச்சி தான். ஆனால் வேதத்தை வந்து ஆண்டவர் இப்படி ஆராய சொல்லல. வேதத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சாட்சி என்பதை ஆராய்ந்து பார் அப்படி சொல்றாரு. அப்பதான் நீ வந்து உன்னுடைய ரட்சகரை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தான் வேதம் நமக்கு போதிக்குது. அப்போ நான் வந்து மனப்பாடம் பண்றது நோ யூஸ் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறதுக்குள்ளாலே நீங்க என்ன கரெக்ட் பண்ணி அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நல்லது தானே. இப்போ வேத வார்த்தைகளை வந்து இப்போ ஒரு பிரசங்கியார் சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல பைபிளே இருக்காது. அப்போ வேத வசனம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அந்த வசனத்தை கோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால மனப்பாடம் பண்றதெல்லாம் தப்பு அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனா மனப்பாடம் பண்றதுக்கு கொடுக்கறதான அல்லது அது மாத்திரமே முக்கியம் நினைச்சுன்னா நீ ஏமாந்து போயிடுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த வேத வாக்கியங்களுக்குள் சத்தியம் அடங்கி இருக்கிறது. அந்த சத்தியம் உனக்கு வெளிப்படலை அப்படின்னு சொன்னா உன்னால ரட்சிக்கப்பட முடியாது. மேலோட்டமாக பார்த்தால் அது ஒரு சரித்திரத்தை போல, ஒரு புத்தகத்தை போல, ஒரு நாவலை போல இது வந்து காணப்படும். அது உனக்கு பிரயோஜனமாக இருக்காது. அப்போ வேதத்தை குறித்து ஆராயலாம். எத்தனை அதிகாரங்கள் நீங்க சொன்னீங்க, எப்படி புதிய ஏற்பாடு யார் எழுதுனது, தீர்க்க தரிசனங்கள், அப்படி அதெல்லாம் ஆராயறதுல இல்லை அதெல்லாம் அறிந்திருக்கிறதுல தவறு இல்லை. அது வந்து ஒரு பேசிக் நாலேஜா நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் பாஸ்டர். இப்ப இனி இந்த வசனத்துக்கு வருவோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். அப்போ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது ட்ரஸ்ட், ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ மனுஷனை வந்து நம்புவதை பார்க்கிலும்னு இருக்கு, கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் அப்படின்னு. அப்போ மனுஷனை நம்பவே கூடாதா, இல்ல மனுஷனை நம்புவதை பார்க்கிலும்னு ஒரு வேர்டு இருக்கு, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா பாஸ்டர்? இந்த இடத்துல மாத்திரம் இது இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை, நம்புகிறதற்கு அவன் ஏமாத்திரம். அப்போ மனுஷனை நம்பாதன்றதான் அடிப்படையான அதுல காணப்படுகிறதான காரியம். ஆனால் இதுல வந்து மனுஷனை நீ நம்பவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரா, அல்லது அதுல இருந்து என்ன கற்றுக் கொடுக்குறாரு? நீங்க வந்து சொன்னதான வசனத்திலேயே பார்க்கிலும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப தேவனை மாத்திரமே நம்பக்கூடியதான இடத்துல மனுஷனை நம்பினா பிரயோஜனம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தேவனை மாத்திரமே எதுக்கெல்லாம் நம்பணும்? எல்லாத்துக்குமே தேவனை நம்பணும் அப்படின்னு தெரியும். இப்ப ரட்சிப்புன்னு எடுத்துக்கிட்டா, ரட்சிக்கப்படுவதற்கு தேவனை மாத்திரம்தான் நம்பியே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா ரட்சிப்பு என்பது தேவனால் மாத்திரம்தான் உண்டாகக்கூடிய ஒன்றாய் இருக்குது. மன்னிப்பை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா யாரை நம்பணும்? மன்னிக்கிறவர் ஒருவர் தான், அவரை மட்டும்தான் நம்பி ஆகணும் இல்லையா? வேற ஒருத்தர் நம்முடைய பாவங்களை என்ன பண்ண முடியாது, மன்னிக்க முடியாது. அப்படி தேவனை நம்ப வேண்டியதான இடத்துல மனுஷனை நம்புவோமானால் அது நமக்கு கண்ணியாக மாறிவிடும். மனுஷனை நம்புவது கண்ணியை நமக்கு வருவிக்கிறதாக, ஒரு வலையில சிக்கிக் கொள்வதற்கு ஏதுவாய் காணும். அப்ப இந்த வார்த்தையை அல்லது இதற்குள் அடங்கி இருக்கிற அல்லது இதிலிருந்து வருகிற உபதேசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும்னா, மனுஷனையே நீ நம்பாத அப்படின்னு சொல்லுகிறதான டீச்சிங் அல்ல. தேவன் வந்து மனுஷனை நம்ப வேண்டாம்னு சொல்லலை. இப்போ வந்து ஒரு ராஜாவை ஏற்படுத்துறாரு. இப்ப தாவீது வந்து தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் அப்படின்னும் தேவனால அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ராஜாவாக அவன் காணப்படும் போது அவனை நம்பணும். ஈவன் சவுலை ஏற்படுத்தின போதும் சவுல் வந்து பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பான் என்று அவர்கள் நம்பணும். அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா வாங்க அப்படின்னா அவன் சேருவாங்க அவனுடைய வார்த்தையை கேட்டு. நிவேத்திர வாசிக்கிற பெலிஸ்தியர் இடத்துல இருந்து அநேக யுத்தங்கள்ல அவன் அவர்களை ரட்சித்தான் என்று சொல்லி நீங்க சவுலை குறித்து கூட வாசிப்பீங்க.
அப்ப தேவன் வந்து பாத்தீங்கன்னா ஒருவனை வந்து அபிஷேகித்து அவனை வந்து அந்த ஜனங்கள் மேல அதிகாரியா வைக்கும் போது நான் அவனை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் காணப்படுது? சரி, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா, ஒரு மனைவி வாழ்கிற புருஷனை நம்பல அப்படின்னா எப்படி அவ வாழ்வா? ஒரு மனைவியோடு கூட வாழ்கிறதான புருஷன் அந்த மனைவியை நம்பலைன்னா அவன் எப்படி வாழ்வான்? ஒரு குடும்பம் காணப்படுது, பிள்ளைகள் அப்பாவை நம்பலைன்னா எப்படி அந்த குடும்பத்துக்குள்ள பிள்ளைங்க வாழும்? ஒரு மகள் காணப்படுறா, மகள் அப்பாவை நம்பலைன்னா எப்படி வந்து அந்த குடும்பத்துக்குள்ள ஜீவிக்க முடியும்? அப்ப நம்பாத அப்படின்றது இந்த அர்த்தத்துல இல்லை. ஏன்னா நாசியில சுவாசமுள்ள மனுஷன் தானே, தகப்பனா இருந்தாலும் சகோதரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் தான். காடா அவங்க இல்லையே, மனிதர்கள் தானே. அப்ப அவங்களெல்லாம் நம்ப வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றாரா? இல்ல. இல்லையே, நம்ப வேண்டும் இல்லையா அவங்கள? அப்ப என்ன அர்த்தம்னா, தேவனை வைக்கிற ஸ்தானத்துல அவங்கள வச்சிடாத. இப்ப நீங்க இப்படி வேதத்துல வாசிப்பீங்க, நீங்க வந்து பிதா என்று பூமியில ஒருவனையும் அழைக்காதிருங்கள், நீங்க வந்து யாரையும் குரு என்று அழைக்காதிருங்கள். உங்களுக்கு குரு யாருன்னா, அதாவது உங்களுக்கு போதகர் யாரு, மெய்ப்பன் யாரு அப்படின்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்து தான். உங்களுக்கு வந்து பிதா யாரு அப்படின்னு சொன்னா தேவன் தான் உங்க பிதா. வேற யாரையும் நீங்க பூலோகத்துல பிதான்னு அழைக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரையும் நீ அப்பான்னு கூப்பிடாத அப்படின்றாரு. அப்ப குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற நம்முடைய மாம்ச பிரகாரமான தகப்பனை பிதான்னு கூப்பிடாம அப்பான்னு கூப்பிடாம டேட் ஃபாதர் அப்படின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடணும்? வேற ஏதாவது பேர் வச்சு கூப்பிட சொல்றாரா? இல்லையே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சபையை நடத்துற பாஸ்டர் வந்து நீ வந்து நான் பாஸ்டர்னு கூப்பிட மாட்டேன், ஆண்டவர் அப்படி சொல்லிட்டாரு நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னா அவர் என்னன்னு கூப்பிடுவேன்? அப்ப அது அர்த்தம் அல்ல. ஆண்டவர் அங்க சொன்னதனுடைய அர்த்தம் அது அல்ல. என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது தேவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேய்ப்பன், தேவனுக்கு வந்து போதகர், தேவனுக்கு வந்து குரு, தேவனுக்கு பிதா அப்படின்றதான ஒரு ஆபீஸ் உண்டு, ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த ஸ்தானத்துல இந்த பூமியில காணப்படுகிற ஒருவனுக்கு நீ கொடுக்காத. இப்ப ஒரு சபையை நடத்துகிற ஒரு மேய்ப்பன் உண்டு, ஆனால் கிறிஸ்து என்கிற மேய்ப்பனுக்கு, பிரதான மேய்ப்பனுக்கு கொடுக்கிற ஸ்தானத்தை சபையில நடத்துகிறதான அந்த மேய்ப்பனுக்கு நீ கொடுக்காத. அப்படின்னா காடுன்ற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிற அப்படின்னு அர்த்தம். அதுதான் அர்த்தமே ஒழிய பிதாவை பிதான்னு கூப்பிடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதை போல இந்த இடத்துல மனுஷனை நம்பாத அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை எல்லாம் நீ நம்பணும். தேவன் மேல நம்பிக்கையை வைக்காம இந்த பூமியில இருக்க மனுஷன் மேல நம்பிக்கையை வைத்தனா நீ அழிஞ்சு போயிடுவ, உன்னுடைய ஆத்மாவுக்கு அது கண்ணி அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரே ஒழிய அதை வேறு விதமாக நம்ம புரிந்து கொள்ளவே கூடாது. அப்போ இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு, சொல்லிக்கொண்டே போலாம். என்ன அப்படின்னா, இப்ப வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாருல, என்னை பார்க்கிலும் நீங்க வந்து, அதாவது இன்னும் இன்னும் இப்படி சொல்லுவாரு, என்ன அப்படின்னா, என் பின்னே வந்துட்டு தன் தாயோ தன்னுடைய சகோதரனையோ சகோதரியோ வெறுக்காவிட்டால் அப்படின்னுவாரு. எப்படி அப்ப ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா தாய் தகப்பன சகோதர சகோதரிகளை வெறுக்க சொல்றாரா? இல்ல. அப்ப அதுல தவறான மெசேஜ்க்கு நம்ம போயிடுவோம்ல. அப்படின்னா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்ன பின்னால என்னை ஏற்றுக்கொண்டு வருகிற நீ என்னை பார்க்கிலும் உன்னுடைய தகப்பனையோ தாயோ சகோதர சகோதரியோ பிள்ளைகளையோ நேசிப்பாய் என்றால், என்னை பார்க்கிலும் முக்கியம், என்னை பார்க்கிலும் அதிகமாய் நேசிப்பாய் என்றால் நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வர்றதுக்கு தகுதியானவனே அல்ல. ஏன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய அன்பு எடுத்து நீ வேற யாருக்கோ கொடுக்குற. அதுதான் அந்த வெறுக்கிறது அப்படின்றதான வார்த்தையினுடைய அர்த்தமே ஒழிய இவர்களெல்லாம் நீ ஒதுக்கி விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயா தாய் தகப்பனை ஒதுக்கி விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயா நீ உடனே உன் மனைவியை வெறுக்க வேண்டும். அப்படி ஆண்டவர் சொல்லி கொடுக்கல. மனைவியை நேசிக்கணும், கணவனை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், இன்னும் கேட்டா மேல போய் ஒருவரை ஒருவர் நீங்க நேசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறவர் எப்படி வெறுக்க சொல்லுவாரு? அப்ப அதனுடைய ஒரு பக்கத்தை மாத்திரம் நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தவறான போதனையாக அது அமைந்து விடும். நம்ம என்ன பண்ணுவோம்? வெறுக்க ஆரம்பிச்சிடும் எல்லாரையும். நீங்க சொன்னீங்க இப்போ அவர் மெய்ப்பன் தான் சபைக்கு. இப்போ நீங்க வந்து எங்களுடைய மெய்ப்பனா இருக்கிறீங்க நம்ம சபையில. இப்போ உங்க மூலமா நான் புரிஞ்சு கொண்டதை சொல்றேன் பாஸ்டர். இப்போ ஒரு அற்புதம் நடக்குது, ஒருத்தர் சுகம் ஆகுறாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, காட் வந்து உங்களை ஒரு பாத்திரமா யூஸ் பண்றாங்க, அவருடைய வல்லமை உங்க மூலமா வெளிப்படுது அப்படி நாங்க பார்க்கணும். இல்ல இவர் கை வச்சாலே சுகம் ஆயிரும், இவர் தொட்டாலே வந்து அற்புதம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு காட் மாதிரி நாங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா பாஸ்டர் இந்த எக்ஸ்பிளேஷன்? அதுக்கும் மேற்பட்டது அவர் சொல்லுகிறதான காரியம், அதற்கும் மேற்பட்ட காரியம். இப்ப என்னன்னா, ஒருவர் மூலமாக ஒரு அற்புதத்தை பெற்றாலும், ஒருவர் ஜெபித்து உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தாலும், ஒருவர் ஜெபித்து சுகமானாலும், இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குணமாக்குகிற வரத்தை பெற்றிருக்கிறபடினாலே உங்களுக்கு சுகமானாலும், நீங்க இன்ஃபேக்ட் ஒரு காரியத்தை அறியணும்,
இவர் தேவனாலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம், அவ்வளவுதானே ஒழிய சுகம் கொடுத்தது தேவன் என்றதை நம்பணும். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிறதான டீச்சிங் அதற்கும் மேற்பட்டதாய் காணப்படுது. என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பாஸ்டர் ஜெபிக்கிறதுனால, பாஸ்டர் கை வைக்கிறதுனால ஒரு அற்புதம் நடக்கிறபடினால நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மகிமையை வேணா கொடுப்பீங்க. அதாவது இந்த புகழை வந்து இவர் கை வச்சு ஜெபிச்சதுனால தான் சுகமாச்சு அப்படின்னு தான் சொல்லுவீங்களே ஒழிய காடுடைய இடத்த வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுக்க மாட்டீங்க, ரீப்ளேஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுகிறதான காரியம், இந்த உலகத்துல யாரையும் பிதாவென்று அழைக்காதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பிதா என்கிற ஸ்தானத்தை, அதாவது தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்து மனிதர்களுக்கு கொடுப்பதை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப ஒருவனை குரு என்று நீங்க அழைக்காதீங்க அப்படின்னா, உங்களுடைய குரு யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் தான் அது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறதான ஸ்தானத்தை எடுத்து இந்த பூமியிலே ஒரு மனிதனுக்கு நீ கொடுக்காத. ரொம்ப சிம்பிள். காடை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு மனுஷனை வைக்காத, அல்லது யாரையுமே வைக்காத அப்படின்ட்டு அதுல சொல்லி கொடுக்குறாரு. அப்ப ஜஸ்ட் மகிமையை செலுத்துகிறதா ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்களை புகழ்கிறது இவர்களால் தான் நடந்தது என்று சொல்வதை குறித்து அல்ல, அதற்கும் மேல ஒரு காரியத்தை சொல்றாரு. ரொம்ப முக்கியமான டீச்சிங் அது. என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத போகும் என்று சொன்னால், தேவன் பிசாசு என்றும் பிசாசை தேவன் என்றும் சொல்லும் பொழுது உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். நான் வந்து தேவனுடைய விரலினாலே, தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசுகளை துரத்தும் பொழுது நீ வந்து பிசாசுடைய தலைவனால துரத்துற அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை வந்து பிசாசுன்றாங்க, மன்னிக்கிறவரே அவர்கள் தள்ளுகிறார்கள், இந்த பாவம் உனக்கு மன்னிக்கப்படாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரீப்ளேஸ் பண்ணுகிறதான காரியம். நீங்க என்னதான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் ஒரு அற்புதம் நடந்தா கூட என்ன வந்து தேவனுடைய ஸ்தானத்துல வைக்க மாட்டீங்க, ரீப்ளேஸ் பண்ண மாட்டீங்க. அப்ப அந்த பாயிண்ட் வரல. இந்த டீச்சிங்ல வந்து அதுக்கும் மேற்பட்டதான ஒரு காரியத்தை வந்து கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இந்த நாளில் அதை எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறார்கள்னா, அதனால பயந்து போய் நான் யாரையுமே வந்து நான் பாஸ்டர்னு கூட கூப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுகிறவர்களும், நான் யாரையும் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அப்பான்னு ஃபிதான்னு கூட கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற கூட்டம் கூட சுத்திட்டு இருக்கு. ஆமா, சிலர்லாம் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் எல்லாரும் சகோதரர் என்று சொல்லப்படுவீர், சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாரும் சகோதரர் தான். இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன் சொல்லியா? அவர் வந்து பாத்தீங்கன்னா நீ ஏன் வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்க, ஏசப்பான்னு வேற சொல்ற? அவர் உனக்கு வந்து மூத்த சகோதரன் தானே, நீ வந்து பிரதர் ஜீசஸ் சொல்ல வேண்டியதானே. எங்கேயாவது பிரதர் ஜீசஸ் சொல்லி பார்த்துருக்கீங்களா? அவர் பிரதர் கிடையாதா? மூத்த சகோதரன் தானே, ஏன் பிரதர் ஜீசஸ்ன்னு சொல்றது இல்லை? அப்போ உனக்கு புரியுது இல்ல? அப்போ புரியுது இல்ல? அப்ப இந்த காரியமும் ஏன் புரியாத மாதிரி நடிக்கிற? அதான் என்னுடைய கேள்வி. அப்ப அந்த வேதத்துல அந்த சொல்லப்படுகிறதால அந்த அதனுடைய கருத்து உனக்கு புரிகிறது. அப்ப அது நீ வந்து தவறா நீ என்ன பண்ண எடுத்துக்கிட்டு அதுக்காக ஒரு டினாமினேஷனை ஃபார்ம் பண்ணி அப்படிலாம் கூட்டம் இருக்கு. பாஸ்டர்ன்னு சொல்ல மாட்டேன், மெய்ப்பன்னு சொல்ல மாட்டேன், ஷெப்பர்ட்னு சொல்ல மாட்டேன். ஷெப்பர்ட்னா ஜீசஸ் குறிக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே வார்த்தை சொல்லுது அவர் பிரதான மெய்ப்பன் என்று சொல்லி. அப்ப மேய்ப்பர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் சபைக்கு. மேய்ப்பர்ன்ற ஊழியத்தை யார் கொடுத்திருக்கா? போதகன்ற ஊழியத்தை யார் கொடுத்திருக்கா? ஒருத்தனுக்கு போதகன்ற ஊழியத்தை கொடுத்துட்டு அவன் நீ போதகன்னு கூப்பிடாதன்னு தேவன் சொல்லுவாரா? இப்ப நீங்க வாசிப்பீங்க, எபேசியர் புத்தகத்துல வாசிப்பீங்க, இப்படியாக சபையில என்ன பண்றாரு ஆண்டவர் வந்து ஊழியங்களை வைத்திருக்கிறார். அதுக்கு வந்து ஒரு டைட்டில் காணப்படுது. பாஸ்டர் அப்படின்றது ஒரு டைட்டில், அது மெய்ப்பனை குறிக்கிற வார்த்தை. அப்ப மெய்ப்பனாக ஒருவனை ஆண்டவரை நோக்கி நடத்துவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஏற்படுத்திட்டு அவனை நீ மெய்ப்பன் கூட்டணும் அவ்வளவுதான், நீ நரகத்துக்கு போயிடும் அப்படி சொல்லுவாரா? அப்ப அந்த வார்த்தையினுடைய கருத்தை பாத்தீங்க புரிந்து கொள்ளாதபடினால அதை குறித்த தவறான வியாக்கியானங்கள் வருகிறது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தவறான புரிதலினாலே தவறான வியாக்கியானங்கள், தவறான வியாக்கியங்களினாலே அநேகர் விழுகிறதான காரியம் நடக்குது. இப்போ அந்த ப்ரையாரிட்டியை ஷிஃப்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாமா பாஸ்டர்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ப்ரையாரிட்டியை நம்ம இல்ல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டியை குறிக்கலாங்க. அது எதை குறிக்குதுன்னா தேவன் என்று சொல்லப்படுகிற இடத்துல மனிதனை வைப்பதை குறிக்குது. ரீப்ளேஸ் பண்றது. ஆமா, எக்ஸாக்ட்லி, ரீப்ளேஸ் பண்றது குறிக்குது. நீ வந்து ஒருத்தனை இப்படி வந்து கூப்பிடாத, பிதான்னு கூப்பிடாத, நீ வந்து குருன்னு கூப்பிடாத அப்படின்றாருன்னா குருவை குருன்னு கூடாம எப்படி கூப்பிடுவீங்க? குருன்னா டீச்சர் இல்லையா? ஆமா, சீஷன் வந்து என்னன்னு கூப்பிடுவான்? டீச்சர் தான் கூப்பிடுவான்ல, அதாவது கற்றுக் கொடுக்கிறவர் அப்படின்னு தானே கூப்பிடுவான். அப்ப அப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ வந்து பார்த்தன்னா நான் கற்றுக் கொடுப்பதை, இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிப்பீங்க, அதாவது தேவன் அவர்கள் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு எங்களை ஆளுகிறதற்கு ராஜாவை ஏற்படுத்தும். அவர்கள் கேட்டது ராஜாவை ஏற்படுத்தும், எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தும், மற்ற தேசங்கள்ல இருக்கிறது போல. ஆனால் தேவன் சாமுவேல்கிட்ட சொல்லும் போது என்னை ராஜாவாய் இராதபடிக்கு அவர்கள் தள்ளினார்கள்
அப்ப அந்த தேவன் என்ற இடத்துல அவர் ராஜாவா இராதபடிக்கு ரீப்ளேஸ் பண்றாங்க. யார? சவுல் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்ப தேவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, அவர்கள் வந்து உன்னை தள்ளலை, என்ன தள்ளிட்டாங்க அவங்க, அதனால அவங்க சொல்ற மாதிரி நீ செய்யு அப்படின்றாரு ஆண்டவர். அப்ப அதை தான் நாங்க சொல்றாரு. அப்ப ப்ரையாரிட்டி ஷிஃப்டிங் கிடையாது. ப்ரையாரிட்டி ஷிஃப்டிங் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது அதை வந்து கொடுக்கறதான காரியம் இது அப்படி கிடையாது. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காரியம். அதான் ஆண்டவர் எச்சரிப்பா சொல்றாரு. அதை தவறா புரிஞ்சுக்கிறது தவறான காரியமா மாறிடும். அப்போ காடை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல ரெஃப்யூஜ், ட்ரஸ்ட். அப்போ காடை ட்ரஸ்ட் பண்ணணும். அவர் தான் ரெஃப்யூஜ், அவர் தான் நம்முடைய அடைக்கலம். அப்போ மனுஷன் கூட நமக்கு சில வேளைகள்ல அடைக்கலமா இருக்கான். மனுஷன் கூட சில வேளைகள்ல நம்ம வந்து நீங்களே சொன்னீங்க, மனுஷனை தகப்பனை நம்பக்கூடாதா, நம்பாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ அந்த ரெஃப்யூஜ், அந்த ட்ரஸ்ட் வந்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா பாஸ்டர் இந்த வசனம்? இப்ப மனுஷன் கூட ரெஃப்யூஜியா இருக்கான், அதாவது அடைக்கலமாக. உண்மைதான். என்ன அப்படின்னா, இப்படி அடைக்கலமா போறவனுக்கு ஒரு நம்பிக்கை காணப்படணும். தேவன் தான் இவனை வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்யும்படியாக, என்னை காப்பதற்கு ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவன் காணப்படும். உதாரணத்துக்கு தாவீது வந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆனால் சவுலுடைய கரத்திலிருந்து அவன் தப்பித்து ஓடும் பொழுது அந்நிய ராஜாவின் இடத்துல போய் அடைக்கலமா போய் புகழ்றான். அப்ப தாவீது வந்து பாத்தீங்கன்னா என்ன உனக்கு நம்பிக்கை, என்னை அபிஷேகித்த ஆண்டவர் என்னை இந்த சவுலுடைய கைக்கு தப்புவித்து ஏற்ற நேரத்துல என்னை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையில் தான் ஓடிட்டு இருக்கான். இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அவன் சவுலை கொண்டு போட்டு இருக்கலாம் இல்லையா? அப்ப என்ன பண்றான், அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் ஓடி போய் அந்நிய தேசத்துல இருக்க ஒரு ராஜா விட்டு அடைக்கலமாகும் பொழுது அந்த இடத்துல அந்த ராஜாவின் மேல வைக்கிறதான நம்பிக்கை அல்ல, தேவன் மேல வைக்கிறதான நம்பிக்கையினால்தான் அவன் அங்க போறான். அப்ப அந்த இடத்துல அந்த ராஜாவை நம்பி அல்ல, தேவனை நம்பி அந்த ராஜாவின் இடத்துல போகிறான். அப்ப அந்த இடத்துல காக்கப்படும் போது அந்த ராஜாவுக்கு மகிமையை வந்து தாவீது கொடுக்க மாட்டான், தேவனுக்கு தான் மகிமையை கொடுப்பான். நீங்க அங்க பாப்பீங்க, அந்த இடத்துல அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டு வெளியில ஓடி வரும்போது அந்த ராஜாவுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு தன்னுடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிறான்னா அவன் செயல்படுறத பாப்பீங்க. நீங்க அதை ஒரு சாதாரண மனுஷனா பார்த்துருவோம், எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா உண்மையாக அவன் தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல வைத்து தேவனுடைய கரத்தினுடைய பாத்திரங்களாக தான் அந்த ராஜாக்களை வந்து அந்த ராஜாவை பார்க்கறான். அவனுடைய பேர் என்னன்னு எனக்கு ஞாபகம், பெலிஸ்தியரின் ராஜா இல்லையா? பெலிஸ்தியர் இவர்களுக்கு விரோதமான சத்துருக்கள். அந்த ராஜாட்ட போய் இவன் வந்து அடைக்கலாம் போறான் பாரு, அவனை நம்பி ஓடிட்டு அடுப்பு கிடையாது. அதுல என்ன காணப்படுதுன்னா தேவன் மேல தான் அவனுடைய நம்பிக்கை காணப்படுது. அவன் அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா அடைக்கலமாகும் போதும் தேவன் என்னை காப்பார். ஆக்சுவலா பயந்துருக்கணும்ல, அங்க போனா அவனுடைய கரத்துல விழுந்துருவோமே அப்படின்னு பயந்துருக்கணுமே. அவன் வந்து பாத்தீங்கன்னா அங்க போறான். அவன் அப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்கும்போது புரிந்து கொள்ளுவோம். நம்ம அப்ப மனிதர்கள் நம்மளை காக்கிறதற்கு தேவன் பயன்படுத்துவது உண்டு, மனிதர்கள் மூலமாக நமக்கு வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா உதவிகளை செய்கிறது உண்டு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஈவன் நம்முடைய சத்துருக்கள் மூலமாக கூட வந்து காரியங்களை செய்கிறது உண்டு. வாசிப்பீங்களா, ராஜாக்களுடைய இருதயத்தை நீர் கால்களை போல திருப்புகிறார் அப்படின் போது எல்லா ராஜாக்களும் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. ஆனால் அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்றார். சமாதானமாக ஜீவனம் பண்ணும்படி நீங்க ராஜாக்களுக்காக மேலான அதிகாரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கையை ராஜா மேல வைக்கிறோமா தேவன் மேல வைக்கிறோமா? தேவன் மேல வைத்து ராஜாவுக்காக ஜெபிக்கிறோம், இவன் எனக்கு விரோதமா எழும்பிடக்கூடாது. அப்ப ராஜாவை நம்பல, ராஜாவை இன்ஃபேக்ட் நம்பவே இல்லை, தேவனை நம்புகிறோம். அப்படிதான் அந்த வார்த்தை. அப்போ நீங்க அந்த தாவீது வந்து பெலிஸ்து ராஜா கிட்ட போய் அடைக்கலம் புகுந்ததை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு இந்த வேர்ஸ் கிளியரா புரிஞ்சிச்சு பாஸ்டர். அவன் வந்து அந்த ராஜாவுக்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்தாலும் தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறவர் ஒருத்தர் உண்டு, பண்ணினவர், அவரை ராஜாவாக ஏற்படுத்த போகிறவர் உண்டு அப்படிங்கிறத நம்பி விசுவாசித்து, அப்போ தன் தேவனையே நம்பி விசுவாசித்து அவன் வாழ்க்கை பயணத்துல ஓடினான். அதுல வந்து அவனுக்கு அடைக்கலம் கிடைச்சிது, அதுல வந்து அவனுக்கு நம்பிக்கையான பாத்திரங்கள் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட எனக்கு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கணும்னு இருந்தேன். நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அப்போ வேதத்துல காணப்படுகிற அந்த வார்த்தையினுடைய கருத்தை நம்ம புரிந்து கொள்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொண்டேன். ஆனா வந்து எந்த ஒரு வார்த்தையும் இல்லை மனப்பாடம் பண்றது
நோ யூஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கரெக்ட் பண்ணீங்க. அப்ப தேவையில்லாத ஒரு காரியத்தை தவறு அல்ல அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கக்கூடாதுங்கிறதையும் இதுல இருந்து புரிஞ்சு கொண்டேன் பாஸ்டர். மீண்டும் நம்ம சந்திக்கலாம். மிக்க நன்றி. Praise the Lord.